வணக்கம். ஈரோடு ஆறுமுகம், சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் பல கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன், கேளுங்கள். ஓம் நமச்சிவாயா. அதாவது இந்த சிவனடிகளார் இந்த ஒரு வாரமாக சோழி போட முடியவில்லை, யூடியூப்பு போட முடியவில்லை. காரணம், ஸ்கூல் லீவ் விட்டார்கள், தேர்தல் வேலைகள், மக்கள் போய்விட்டார்கள். எனக்கு யூடியூப் எடுக்க தெரியாது என்று நான் பல முறை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு யூடியூப் எடுக்க யாராவது வந்தால்தான். அந்த வகையில் இன்று ஒருவர் வந்திருக்கிறார், எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதாவது வருகின்ற வைகாசி மாதம் 12ஆம் தேதி குரு பயிற்சி வருகிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி சாதாரண நாளில் வரல, செவ்வாய்க்கிழமை வருகிறது. அந்த குரு பயிற்சியுடைய தாண்டவம் என்ன என்பதை 108 சோழி மூலம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையான கருத்து. தங்கமலை இறங்குவதற்கும் உலகத்தில் போர் நிறுத்துவதற்கும் எல்லாமே அந்த குரு பயிற்சி வந்த பிற்பாடு தான் நடக்கும். நான் அதை பற்றி அடுத்த வாரம் விரிவாக அனைத்து ராசிகளுக்கும் பொது பலன் சொல்லி முடித்த பிற்பாடு அப்புறம் 12 ராசிக்கும் தனியாக சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது வருகின்ற ஆங்கில தேதி 3ஆம் தேதி அன்று சித்ரா பௌர்ணமி. நல்லா ஞாபகமாக கேளுங்கள், மறந்து விடாதீர்கள். சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமி என்பது சாதாரண பௌர்ணமி அல்ல. வருடத்தில் ஒரு நாள் வருகின்ற சித்ரா பௌர்ணமி மிக மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி. எல்லாருமே அண்ணாமலையாரைத்தான் போய் சந்திக்கணுங்கிறது இல்லை. அண்ணாமலையாரை சந்திக்காதவர்கள் உள்ளூரில் இருக்கும் தெய்வங்களில் நீங்கள் சந்திக்கலாம். இரண்டுமே சந்திக்க முடியாத குலதெய்வத்தை சந்திக்கலாம். அவர் ஏற்றுக்கொள்வார், அண்ணாமலையார் ஏற்றுக்கொள்வார். முக்கிய தத்துவமே குலதெய்வம்தான். இருந்தாலும் பௌர்ணமி நாளில் சிவனாலயத்துக்கு சென்று வந்தால் பரவாயில்லை என்பது மக்கள் மத்தியில் ஊறிவிட்டது. இப்போ எப்படி நீங்கள் எல்லாம் அச்சா தீதி என்று விளையாண்டு கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த 40 ஆண்டுகளுக்கு முன் அச்சா தீதி என்னன்னு தெரியுமா? நகைக்கடைக்காரர் பண்ணுற வேலை. இந்த திதிகளுக்கு அதை வச்சு ஒரு நறுக்குன்னு ஒரு வியாபாரம் பண்ணலான்னு இது காலங்காலமாக இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்கள் நினைத்து பாருங்கள். 40 ஆண்டுகளுக்கு முன் அச்சா தீதி என்று என்பது விழா இருந்ததா? யாருக்காவது தெரியுமா? என்னென்னமோ இப்போ சொல்லிக்கொண்டு வியாபாரம் பண்ணுறார்கள். நீங்கள் அதை நம்பிக்கொண்டு செய்கிறீர்கள். அன்னைக்கு ஒரு பொன் வாங்கினா நாளைக்கு ஒரு வருஷம் நீங்கள் 100 பொன் வாங்கிடுவீங்களா? காசு தானே வாங்க முடியும். இது வியாபாரிகள் வியாபாரம் பண்ணுவதற்காக பழைய டிவி நியூஸில் விளம்பரத்தை கொடுத்து தள்ளுபடி என்று வியாபாரம் பண்ணுகிறார்கள். தள்ளுபடியை கொடுக்க முடியாது. இதை அரசாங்கம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அந்தந்த மாவட்ட நிர்வாகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. எப்படி தள்ளுபடி கொடுக்க முடியும்? தங்கம் மேலே சும்மா கிடைக்கிறதா? ஒரு கடைக்கு 40 பேர் 50 பேர் வேலை செய்கிறார்கள். சம்பளம் கொடுப்பது எப்படி? வாடகை கொடுப்பது எப்படி? கரண்ட் பணம் கட்டுவது எப்படி? அவ்வளோ ஒரு நாளைக்கு 2000 பவுன் விற்றா தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஒரு பவுனுக்கு எவ்வளோ லாபம் வைக்கலாம்? ஒரு 10,000 லாபிக்கலாமா?
அது அரசாங்கம் என்ன நிர்ணயம் செய்திருக்குது தெரியவில்லை. கடைக்கு வித்தியாசமாக உள்ளது. ஒரு பவுனுக்கு எவ்வளோ லாபம் வைக்கலாம். ஆனால் இவர்கள் 2 பவுன் கூட விற்காத ஒரு கடையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திறந்தாதான் தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு அடைத்து லட்சக்கணக்கான செலவு தான். அடுத்த நாள் எவனாவது வந்தானா அவன் தலையில தேற்றிடுவாங்க. சாதாரணம் எங்கே செல்கிறது? அதை யாராவது கேட்க முடியுமா உங்களால்? அதாவது நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் என்றால், பொதுமக்கள் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். ஒரு பொருள் வாங்க போனால் இலவசம் எப்படி கொடுக்க முடியும்? 10 மூட்டை அரிசி வாங்கினா 1 மூட்டை அரிசி அதை இலவசம் தராங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள், ஜவுளி பொருட்கள், இந்த நகைக்கடை, வெள்ளிக்கடை, இதுதான் இலவசம் தள்ளுபடி. 1 வாங்கினா 1 தள்ளுபடி. இதை மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும். ஒவ்வொரு கடையில் என்ன வியாபாரம் செய்கிறது, இவர்கள் என்ன லாபம் சம்பாதிக்கிறார்கள், எப்படி மக்களுக்கு தள்ளுபடி தருகிறார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் மாதத்துக்கு ஒரு நாள் ஆய்வு செய்ய வேண்டும். அது யாரும் செய்வதில்லை. யாரோ ஒருத்தர் எல்லாம் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டு போனவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாங்க பொதுமக்கள். நகை சீட்டு போட்டோன்னா நகை கடைக்காரன் போயிட்டாரேன்னு. இப்போ குற்றப்புரிவில், பொருளாதார குற்றப்புரிவில் போட்டு நிற்கும். இது நடந்து கொண்டு தான் இருக்குது எல்லா மாவட்டத்துலேயும். திருப்பூரில் நடந்தது, சேலத்தில் நடந்தது, சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையிலே நடந்தது. ஆகவே இது ஏன் சொல்லுகிறேன், நான் சொல்லக்கூடாது. சில மக்கள் பாவம் பயிலகித்து கொண்டு தள்ளுபடி ஓடுகிறார்கள். இப்பொழுது இந்த 108 சோழி உங்களுக்கு நான் சில விளக்கங்களை கொடுக்கிறேன். அதாவது இந்த நடந்து முடிந்த தேர்தல் இருக்கிறதே, இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் நடந்து முடிந்து யார் ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறார்களோ அதிலிருந்து 2 வருடம் மத்தியில் ஆட்சி மாறும். அது தெரிந்து கொள்ளுங்கள். மத்தியில் இருக்கும் ஆட்சி 29 வருஷம் இருக்காது அப்படி என்னுடைய சோழி சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. நீ தவறாக நினைத்தால் அதை பற்றி கவலை இல்லை. எந்த ஈஸ்வரர் கோயிலை போய் படுத்திருந்தாலும் வேலைக்காகாது, எந்த ஏழுமலையான பார்த்தாலும் வேலைக்காகாது. அது நடக்கிறது உறுதி. ஆனால் இந்த தேர்தலில் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி 150 சீட்டிலிருந்து 191 சீட்டு வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. இது உண்மை. இது 108 சோழி சொல்லியிருக்கிறது. இது உண்மை இல்லைன்னா நான் சோசியமே பார்க்க மாட்டேன். நான் தெரிந்து கொள்ளுங்க, நான் தொழிலை மாற்றி விடுவேன். 150லிருந்து 190. எதிர்கட்சியில் இருப்பவர்கள் முக்கியமானவர்கள் இந்த தடவை மண்ண கவுவார்கள். அவர்களுக்கு இந்த தடவை அவ்வளவுதான். இது சோழி சொல்கிறது. ஆகவே சோழி பார்க்க நண்பர்கள், முக்கியமான விஷயத்துக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். 4ஆம் தேதி தான் ரிசல்ட்டு. இதெல்லாம் உண்மை என்றால் இந்த சாதாரண சோழி சொல்லியிருக்கிறானே என்று நீங்கள் பல விஷயத்துக்கு என்னை தேடி வரலாம். நீங்கள் சோழி நன்றாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனி தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். ஓ நமச்சிவாயா.